வாழ்க வளமுடன். வெல்கம் டு கடலூர் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம விட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காய் சாதம் செய்கிறது எப்படின்னுட்டு பார்க்கலாம். நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு துருவிக்கலாம். ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற நெல்லிக்காயை அதில் சேர்த்து வதக்கலாம். நெல்லிக்காய் வதக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வதக்கிறப்ப கொஞ்சம் ட்ரை ஆகிடும் நெல்லிக்காய். அது நம்ம சாதத்தோடு பெரட்டுறப்ப கொஞ்சம் ஒட்டி வராது. இதோட வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையில் நிறைய ஜிங்க் சத்து இருக்குதுங்க. இது சாதத்துக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை தரும். சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்ச சாதம் தாங்க, கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்துக்கணும். இப்போ சாதத்தில் இந்த நெல்லிக்காயை போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் ஒட்டாமல் வரும். நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குதுங்க. இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது. குடல் சம்மந்தமான நோய்கள், கல்லீரல், இதயம் சம்மந்தமான நோய்களையும் சரி பண்ணுது. முக்கியமாக நமக்கு தொற்று நோய்கள் எதுவும் வராமல் தடுக்குது. நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். நெல்லிக்காயில் இருக்க இந்த தோற்பு சுவை பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த சாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.